அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிஜியோடைய பாராமீட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். SEGR. ஸோ SEGR அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஜென்ரேஷன் ரேஷியோ அப்படின்றது தான் வந்து நம்ம SEGR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனி டிஜி, நீங்கள் வந்து HTDGயாக இருக்கட்டும் இல்லை LTDGயாக இருக்கட்டும், நீங்கள் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு டிஜி வந்து எந்த அளவு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எஃபிஷியன்சினா என்ன? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எஃபிஷியன்சினா அவுட்புட் பை இன்புட், அதை தான் நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் டிஜியை பொறுத்த வரைக்கும் டிஜியோடைய அவுட்புட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி நம்ம அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ அதுதான் வந்து பவர் எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுதான் அதோடைய அவுட்புட். ஸோ இன்புட், அந்த டிஜியோட இன்புட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நம்ம கொடுக்குறோம்? இன்டேக் என்ன கொடுக்குறோம்? அதுக்கு இன்ஜின் வந்து ரன் ஆகிறதுக்காக நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? டீசல் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அங்கே அந்த இடத்துல நம்ம டீசல் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் வந்து அந்த டிஜி வந்து கன்சியூம் பண்ணுது அப்படி, அதுதான் வந்து அதோடைய இன்புட். ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் பை இன்புட், அதை தான் நம்ம எஃபிஷியன்சி சொல்கிறோம். ஸோ அதை தான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஜென்ரேஷன் ரேஷியோவும் அதுதான். ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஜென்ரேஷன் ரேஷியோ அப்படின்னா ஒரு லிட்டர் ஆஃப் டீசல் கன்சியூம் ஒரு டிஜி பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா SEGR அப்படின்னு சொல்லுவோம். இந்த SEGR வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTDGயை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த HTDGயில் வந்து நான் SEGR நான் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படின்னா 3.5 to 3.8 இதுக்குள்ளேயே தான் வந்து வேரி ஆகும். எல்லாமே ஒரு நியூ டிஜி செட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆகுது. ஓகே, ஸோ SEGR வேல்யூ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 to 3.8 kWh/L. ஸோ அதுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து குட் SEGR வேல்யூ, குட் எஃபிஷியன்சியாக, நல்ல ஒரு எஃபிஷியன்ட் மேனரில் என்னோடய டிஜி வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சம்டைம்ஸ் இந்த SEGR ரொம்ப அதிகமாக எனக்கு வேல்யூ வருது, ஒரு 6 வருது, இல்லை நான் வந்து ஒரு C செக்கோ B செக்கோ பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிற மாதிரி SEGR வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ உண்மையிலே வந்து C செக் B செக் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இதே மாதிரி SEGRோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல அப்போ ஏன் அது அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டீசல் இது எல்லாமே எதை பொறுத்து, எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு லிட்டர் ஆஃப் டீசல் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த டீசலோடைய அக்யூரசி, ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஜிக்கு இன்டேக் போதில்லை, டே டேங்க்லேருந்து போகும். அந்த டே டேங்க் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃப்ளோ மீட்டர் இருக்கும், மெக்கானிக்கல் ஃப்ளோ மீட்டரோ டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டரோ இருக்கும், இல்லை ஸ்கேல் இருக்கும். அது எக்ஸ்டர்னல் ஸ்கேல், டே டேங்கில் ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு டீசலோடைய அக்யூரசி வராது. ஸோ டீசலோடைய அக்யூரசி கன்செப்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மேபி SEGR வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகவும் அதிகமாகவும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது சடனாக வந்துட்டு இருக்கிற ஒரு வேல்யூ 3.5 to 3.8 வந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு சடனாக வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ ஆச்சுன்னா மேபி இதெல்லாம் ரீசனாக இருக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருந்து சப்போஸ் எதாவது வருதுன்னா தென் we need to address other thing. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு SEGRனா என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது நான் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து SEGR ஆஃப் யுவர் டிஜி செட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பாய்.